10ஆம் வகுப்பு தமிழ். தமிழில் இலக்கண பகுதியை நாம் கூர்ந்து கவனித்து படிக்கணும். எழுத்து சொல் அப்படிங்கிறது தான் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஃபஸ்ட்டு வர்றது. அதாவது எழுத்து, அதில் அளவெடுத்தல் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இது எழுத்துகள் நீண்டு ஒலித்தல். அ ஆ இ ஈ அப்படிங்கிறது இ ஈ உ ஊ ஓ ஓ அப்படின்னு ஒரே எழுத்து நீண்டு ஒலித்தால் அதற்கு பெயர் அளவெடுத்தல் அப்படின்ற இலக்கணம் வகுத்திருக்காங்க நம்ம பெரியவர்கள், தமிழ் பெரியவர்கள். அதே மாதிரி சொல் அப்படின்னா அதையும் வகையாக பிரிச்சிருக்காங்க. 2 திணைகள், உயர்திணை, அஃறிணை. அடுத்தது 5 பால் வகைகள்: ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலர்பால், பலவின்பால். இந்த மாதிரி 5 வகையாக பால் வகையில் பிரிச்சிருக்காங்க. 3 இடங்கள்னா அறம், பொருள், இன்பம். அதே மாதிரி செய்யுள்ளியும் சொற்கள் வரும். வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ அல்லது உலக வழக்கத்தின்படியோ சொற்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. இதுதான் இலக்கணம். இலக்கணம்னா ஒரு மொழிக்கான இலக்கணம். இந்த மாதிரி தான் இந்த சொல்லோ எழுத்தோ அல்லது மொழியோ வர வேண்டும் அப்படின்னு இலக்கணம் வகுத்து வச்சுருக்காங்க, பிரித்து வச்சுருக்காங்க, பகுப்பாய்ந்து வச்சுருக்காங்க. அதுலேயே மொழி அப்படிங்கிறது நம்ம தலைப்பில் கொடுக்கல. அது 3 வகைப்படும். ஆனால் பாடத்திட்டத்தில் இருக்குது. மொழி 3 வகைப்படும்: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இது 3மே ஞாபகம் வச்சுக்கணும். எழுத்து, சொல், மொழி. எழுத்துன்னா அளவெடுத்தல், சொல்லுன்னா 2 திணைகள், 5 பால் வகைகள், 3 இடங்கள், செய்யுள் அல்லது உலக வழக்கம், வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ வெளிப்படும். மொழி என்பது 3 வகைப்படும்: தனி, தொடர், பொதுமொழி. இது புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து படிப்போம். தேங்க்யூ.